வித்தியாசமான பாட்டி தான். பழத்தை கொடுத்து மீன் பற்ற போல இருக்குதுலாப்பா ஐட்டங்கள் இருக்குது. நீ நான் கண்ண மாட்டேன் சாப்பிடு கொஞ்சம் பிரச்சனை கண்ணில் இல்ல அது என்னண்டா அது எவ்வளவு பெரிய கொட்டியே காணல. நல்ல வாய் ஒன்று பாருங்க முழுசா அனைவருக்கும் வணக்கம். நான் ஜாது. நான் அனுஷியா. நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன்டாதான் பேர். அது சொல்லுவாள் பாருங்க. உனக்கு பாட்டி. உனக்கு ஜாது நாங்க இந்த சிரிக்கோன் வேணும் சொல்ல புருஷ் பாட்டி. புருஷ் பாட்டி. அதுக்கு முன்னாடி சித்திர தொட்டிக்க புள்ளையில சும்மா ரெண்டு சந்தோஷம் பாத்தீங்கல்ல. இப்படிதான் மழை செல்வாங்கல்ல இன்றைக்கு வீடியோல என்ன பாட்டியா புருஷ் பாட்டியா அப்படிதான் சொல்லுது அந்த புருஷ் பாட்டியா. இன்றைய தினம் வந்துட்டு எங்களுடைய சேனல்ல வந்துட்டு புருஷ் பாட்டி. அந்த பாட்டி வந்து யாரு கண்டு இன்றைக்கு வீடியோல தெரியும். இந்த பாட்டி வந்து யார்கிட்ட யூடியூப் சேனல்ல கடைசி வந்தாலும் வந்திருக்காது. 18வது வயசு பர்த்டேக்கு இது வந்து பயங்கரமான வித்தியாசமான பாட்டி. வித்தியாசமான பாட்டி தான். அந்த பேருக்கும் வந்து வித்தியாசமான ஒரு பேர் தானே புருஷ் பாட்டி. புருஷ் பாட்டி இது வந்து இப்ப எத்தனை மணி நடக்குது? இப்ப 2025 18வது பர்த்டேக்கு வந்தாலும் கண்டிப்பா அது செய்யறதா. அது வந்து உண்மைக்குமே வந்து யாருமே வந்து இப்படி ஒன்று செய்யல. நாங்க வந்து புதுசா இப்படி ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஐடியா வந்து தந்தது யாருன்னு கடைசியில உங்களுக்கு சொல்லுவோம் நாங்க. கண்டிப்பா என்ன சொன்னா காத்திருந்து வாங்க. உண்மையில ஒரு வித்தியாசமான வீடியோ தான் இருக்கு. நல்ல ஒரு வீடியோ. சரி ஓகே. அப்போ அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலில் புதுசாக பார்க்குறீங்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இப்படி ஓகே. இப்போ வாங்க நாங்கள் வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். சும்மா சாப்பிட்டு நல்லா இருக்கா என்ன? பர்த்டே முடிஞ்சது பிறகு அது வந்து லண்டன்ல இருக்கிற ஒரு ஆண்டி ஒரு ஆள் 18 வயசு பர்த்டேக்கு முடிஞ்சுதான் நான் கேக் பண்ணி. அப்ப அதுக்கு தாங்களும் இப்படி செய்யலாம். நம்மளோட பிள்ளைகளுக்கு பழங்கள் எல்லாம் வெட்டி வச்சு பன் ஐஸ்கிரீம் எல்லாம் வச்சு இப்படி ஒரு ஃபன்னா எல்லாருமே சாப்பிடலாம். அதைத்தான் எங்களையும் சொல்லி இருக்கிறாங்க. இந்த புல்லெட் இந்த அன்னாசி பழத்தை கொடுத்து மீன் பற்ற போல இருக்குதுலாப்பா. அப்ப பெரிய ஆதாரப்பட்டு கொண்டா பத்தாப்பழம் தான் கலர் ஆகுது. வேணும் அது ஒரு கையிலான்னு இருக்கு. அந்த வெட்டுற விதத்துல அந்த பழம் தெரியும். ஒரு மாதிரி வட்டி எடுத்துட்டான் அப்படின்னா எல்லாம் சாப்பிட்றது தானே வாங்கினா. இதில் என்ன இருக்கு பிள்ளை பிள்ளைங்க தானது
அப்போ குட்டி இங்க இதை விட்டுங்க. அப்போ இவன் யாரும் சொல்லேண்ணா அக்னியோட என்ன விட்டுருக்கலாம் அது இப்போ யாழ்ப்பாணம் மற்றது இந்த பல பகுதிகளில் வந்து அக்னி காமதாசையும் வந்து அந்த அஞ்சு அலைக சொல்லியிருந்தாங்க. உனக்கு உண்மையிலேயே 2 பேரும் வந்து அவசரமா ஜாழ்ப்பாணம் போயிருந்தேன். அப்போ அதனால ஒன்றுமே செய்யலாம். அவப்பட்டது ஏன் இந்த விட இந்தாங்க சாப்பிடுறது கத்தியை கொடுத்துருங்க சாப்பிடு அந்த மூலம் மட்டும் இப்படி தெரியுமா அப்ப சாப்பிடுறது என்ன சொல்லுங்க அப்படியே சின்னதா இருக்குல்ல ஓகே தோல் கடிபட்டா தான் நம்ம அந்த மறக்க மாட்டி நம்ம நாளை வந்து தோல் கடிபட்டா தான் எங்களையும் கவனிங்க இன்னைக்கு நாங்களும் பார்க்குறோம் அதாவது நாக்கு கடி கொண்டு சாப்பிட மாட்டா ஓகே இப்போ வந்து அந்த பார்ட்டி என்னென்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே வந்து இது வரைக்கும் இப்படியான ஒரு பார்ட்டியை நான் கேள்விப்பட்டதும் இல்லை பார்த்ததும் இல்லை யாரும் செய்திருக்காங்கன்றதே அறிஞ்சதுமே இல்லை. அப்படியான ஒரு பார்ட்டி இன்றைய தினம் ஜதுவுடைய பிறந்தநாள் முடிஞ்சதுக்கு பிறகும் ஜதுவை நேசிக்கிற ஒரு அம்மா அவரால் செய்திருக்காண்ட வகையில் நான் நினைக்கிறேன். ஸோ அது யார் அவங்கன்றதை வந்து அவங்களே வீடியோவின் முடிவில் கட்டாயம் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த செட்டப் எல்லாம் இதை பாருங்க மேசைக்கு மேலே சில ஐட்டங்களை வச்சு நாங்கள் வந்துட்டு வீடியோ தொடங்கிய வந்து சொல்லியிருந்தாங்க என்ன இப்போ அதுன்ற முழுமையான பேர் கூட தெரியும் வசந்தனாவுக்கு பண்ணாங்க என்ன பேர் என்ன ஏதோ ஒரு பாட்டின்ற பேர் சொன்னவா தான் நான் மறந்து போட்டேன். அது என்னென்னு எனக்கு வடிவா தெரியல. உண்மைக்குமே வந்து அது எங்களுக்கு தெரியாதபடியாக அந்த பேர் வந்து வாய்க்குள்ள கூட நுழைய கஷ்டமாக இருக்குது. அப்போ எனக்கு தெரியலை. உங்களுக்கு சொல்லுவாதானே அப்புறம் ஃபோன் கேட்க அப்போ நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா இப்போ வந்து பாருங்க ஒரு பேப்பர் எல்லாத்தையும் வச்சு மூடி கிடக்கு. ஸோ இதுக்குள்ள வந்து நிறைய ஐட்டங்கள் இருக்குது. சாப்பிடக்கூடிய ஐட்டங்கள் நிறைய ஐட்டங்கள் இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து வேண்டி சாப்பிட்றதுக்கு அங்கால ஒரு கூட்டம் இப்பயோ அப்பயோ வந்து சரி. அப்போ நாங்கள் வந்து இது வந்து உண்மைக்கு வந்து அதோட பிறந்தநாள் அப்படி தான் ஏன் செஞ்சது. நீங்கள் என்ன பிறந்தநாள் வந்தீங்களே அதுதான் புளியை கொண்டு இருந்தார். ஆனால் அவனுக்கு அந்த பெரிய கிஃப்ட் மட்டும் கிடையாது. அந்த வகையில் இது முறை கிஃப்ட் தான் வந்துட்டே தான் நான் பார்க்குறேங்க பழங்கள் பார்த்துருக்கேன் என்பதான். ஆனால் இதுக்கு வந்து அந்த அம்மாவுக்கு நன்றி சொல்லணும். சொல்லுங்க அன்றைக்கு கொடுத்த கிஃப்ட் வந்து இவனுக்கு மட்டும்தான் ஜூஸ் ஆகும். இதுதான் எல்லாருக்குமே பயன்படக்கூடிய எல்லாருக்கும் மக்களுக்கு பிடிச்ச ஐட்டங்கள் தான் கிடக்குங்க. அப்போ நீங்களும் வந்து இதை எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொல்லி ஆர்வமாக இருப்பீங்க. ஸோ உண்மையிலே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இந்த பார்ட்டிக்கு பேர் என்னண்டு. தெரிஞ்சவங்க கட்டாயம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி எங்களுடைய இந்த பேப்பர்கள் எல்லாத்தையும் விளக்குவோம். எதோடைய பிறந்த ஆண்டை விட எதுவும் விளக்கட்டும். 1 2 3 எல்லாரும் விளக்கி செய்கிறோம். இரும்பத்தான கொண்டு வந்து வச்சுக்கிறது நாங்கள் விளக்கு குத்தி விட்டுறாரு. கொஞ்சம் பிரச்சனை கண்ணில் அரைச்சி விட்டுரு. இந்த பாருங்கள் என்ன இருக்கு என்ன இது வந்து உண்மைக்குமே வந்து பாருங்க. இதுல வந்து ஐஸ்கிரீம் இருக்கு, பழங்கள் இருக்குது, பனஸ் இருக்கு. அப்போ ஒரு 3 வகையான செட்டப்ல இருக்குதுண்ணே. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க பெரும்பாலும் இந்த பார்ட்டியை வச்சு செய்கிறவங்க. ஸோ எங்களுக்கு இது வந்து புதுசாக இருக்குது. அப்போ முதல்ல வந்து நாங்கள் எதை எடுத்து சாப்பிட்றேன்னு கன்ஃபியூஷனாக இருக்கு. அவரே விடுவோம் ஃபர்ஸ்ட் எதை எடுப்பேன் அவரே எது சாப்பிட்றேன்னு கன்ஃபியூஷனாக கொழுக்கட்டை போடுற மாதிரி என்ன எடுக்கணுப்பா நாங்கள் தான் நார்மலா எதை எடுப்போம். இது ஒரு புதுசாக இருக்கு. உண்மையில எப்படி சொல்கிறேன் பார்க்கவே ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது.
பார்க்கவே ஒரு வித்தியாசமா இருக்குன்றதுக்காக இவ்வளவு நேரம் பார்க்காத. இல்ல அது என்னண்டா அதுவும் ஒரு வித்தியாசமான பழம். இது ஆனா முள்ளு கட்டையில அதைத்தான் சொன்னவன். அன்னாசி பழம், பிலாப்பழம், பத்தா பழம், ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம், மனசா பழம், ஆனா நல்ல ஒரு படுமைக்கு நாங்களும் அந்த விசேஷங்கள் மேலே ஒரு எங்களுக்கு இந்த வயிற்றுக்கு பிரயோசனமான ஒரு நிகழ்வு இல்ல இல்ல உண்மை இது என்ன முதல்ல மனசு சாப்பிடும்போது அப்படியும் தொண்டை கறிக்கினா அப்படி சிக்கன்டா பிலாப்பழத்தை போட்டா இல்ல இல்ல இதுவரை சிக்கனா அப்புறம் பலாப்பழம் எடுத்து கொண்டு நடக்கும். நான் இப்ப சரி இப்ப நீங்க இப்ப சொல்ல வர வந்துட்டு இப்ப எனக்கு இதுல என்ன பிடிக்குமன்ற உனக்கு என்ன பிடிக்கும் ஃபர்ஸ்ட் எடுப்பீங்க எல்லாம் பிடிக்கும் சொல்லாத அப்படி நான் சொல்ல மாட்டேன். நான் கொஞ்சம் கொஞ்சம் ஓவரா சீனும் போடாம கொஞ்சம் அந்த அப்படி ரைட் கொண்ட போன அப்ப அதான் எனக்கு ஸ்வீட் பாய் என்ன ஸ்வீட் பாய் தானே ஸ்வீட் பாய் நல்ல ஸ்வீட் பாய். அப்ப இதைத்தான் முதல் சாப்பிடணும். ஏன் சொல்லுவா நான் பஸ்ஸுக்கு இதை எடுத்துட்டு அவனுக்கு பிறந்த நாளுக்கு வந்தபடியே அவனுக்கு ஒரு துண்டை தீர்த்தி விடுவாங்க. இன்னும் தீர்த்தலாம் இந்த தீத்தா இப்ப அதோட கறிக்கணும் உண்மையிலேயே சாப்பிடுங்க சாப்பிடுங்க பாருங்க என்ன போட்டு நசிச்சிருக்கலாம். ரைட். ஆனால் இந்த சாக்கில் எல்லாரும் இப்படி தீர்த்த வேண்டாம். இதுதானே ஒரு சாட்டுன்னு சொல்லி புளிங்க. அப்போ முதல்ல வந்து நாங்கள் ஐஸ்கிரீமை தான் குடிக்கணும். ஏன் சொல்லுவாங்க அது கரையிற சாமான். இப்போ நாங்கள் அதில் இருக்கிறோன்னு தெரியாத மாதிரி கொண்டு வந்தா அவங்கள்ட்ட கண்ணுகளை பார்க்க அந்த இன்ஜாயின் பெறுது கண் கொண்ட போடலாம் கண் பெறுது. தவறாக எண்ண வேண்டாம். அந்த பழம் கொஞ்சம் சீச்சி புளி 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 என்ற காத்து தானே அப்போ அந்த பழத்து வரைக்கும் விழுந்துருக்கு போய். சரி அப்போ நாங்கள் இந்த இதை முதல்ல எல்லாரும் கொடுப்போம். என்ன தெரியும் உங்களுக்கு இதை தான் கொடுக்கணும் என்ன இதான் கொடுப்போம். அந்த செட் உண்டு எப்படி படிச்ச போதா மேலே பிடி தூக்குடா சுடுவது சரியா அந்த இடங்களை நாங்கள் வைக்கணும். இது கொஞ்சம் சரி இதை கொண்டு கொடு. எந்த கையில் கொடுக்கணும் அதை வைக்கிறா கீழே கேட்காது. ரைட் கொடு கொடு கொடு. ஃபர்ஸ்ட் வந்து மாமாவுக்கு கொடுக்கணும். நான் வந்து அம்மாவோட ஓடர் போய் மாமாவுக்கு என்ன பர்த்டே எவ்வளவு பெரிய பிறந்த மனசு. அம்மா சொன்னது மாமாவை மிஸ் பண்ணிட்டாங்க. அதுல 18வது பர்த்டேக்கு அப்ப இந்த அண்ணா வந்து சந்தோஷம் ஹெல்மெட்டோட கொடுக்குறாரு டிஃப்ரெண்டா. போக்குவரத்து பிரிவு தானே ஹெல்மெட் கழட்ட மாட்டேன். நாங்கள் ஐஸ்கிரீம் குடிக்க கூடாதான்னு என்ன செய்யறது? கவலை குடிங்க. ரெண்டே சந்தோஷம். உங்களுக்கு எது வேணும்? கரப்பனா வெள்ளையணும்? வெள்ளையனத்தா ஓகே கரப்பனை குடிக்கணும். இல்லையா அப்போ இது ஒரு வித்தியாசமான இந்தாங்க அங்கே பறிக்கலாம். பழத்தில் சின்ன வண்டி போட்டு இந்த ஐஸ்கிரீமை போட்டு தான் ஃப்ரூட்ஸ் எல்லாத்துலேருந்து நம்ம சொன்னவா அப்புறம் நாங்கள் டைம் இல்லாமல் தம்பி கேமரா தம்பி துடைங்க வருது இன்னும் படிக்க பழத்தை சின்ன கட் பண்ணி போட்டு இந்த ஐஸ்கிரீம் பண்ணாம நீங்கள் அந்த பெரிய டப்பா ஐஸ்கிரீம் பண்ணி போட்டு எல்லாருக்கும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் காட்டி கொடுக்கலாம். அப்ப எனக்கு வேண்டாம்.
பஸ் வந்து 2 இருக்குது. நகி பாபம் ஆ இந்தாம்மா ஓடி வா. நகி பாபம் இன்னைக்கு வேணா இங்க அடி அடி வாங்க அடி வாங்க ஏன் அடிபடுறீ இருக்கடா? கால் ஆ இன்னைக்கு இனிப்பு சாப்பாடு உங்களை காலையில எனக்கு கவலைப்பட்டுறேன் அலிசியா. நீங்க வந்துட்டீங்க. அன்றைக்கு வந்து அண்ணா ஒரு அலுவலா போனோடய நிற்கலாம் சரியான அவசரமான கட்டத்துக்கு போவோம். திரும்ப நல்லா போயிட்டு சாப்பிட்டு போங்க. அவர் ஹெல்மெட்டோட கொடுக்கவே தெரியாது. அந்த கடாக்கு தனமான வண்டு இருக்கலாம். மனமான சாப்பிடலான்னு பார்க்கணும். விழாப்பழம் தான் நம்ம சாப்பிடலாம். ஒரே முன்னு விடுங்க. அவ்வளோ அவசரமா? பொக்கெட்டுக்கு அவ்வளோ எடுத்து சாப்பிடலாம். டக்குன்னு சாப்பிட்டேன். அதில் மட்டும் ஆனால் நிறைய பேர் வருவினோட எதிர்பார்த்தது வேற இல்லையா? கொடுத்து விடுவோம். பஸ் விடுறதுக்கெல்லாம் அங்கே கொட்டில் போட்டுருவாங்க. பொக்கே காணல காற்றுக்கு பிடிக்கும். என்ன பிடிக்குது? ஐஸ்கிரீம் குடிக்க படிவே பாருங்க சின்னாங்க. இந்த காட்டு போய் இங்க அங்க அவா குடிக்க படிவே. நல்ல வாய ஒன்று பாருங்க முழுசா நல்ல விட மாட்டேன் லேசி. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கடைசியாக வந்துட்டாங்க. இப்போ எங்களுடைய சித்தப்பாக்கு வந்து கொண்டு போகிறோம். சித்தப்பாக்கு 3 சொல்லி யோசிப்பீங்க. அங்கே வந்துட்டு 3 பேரை நிற்கிறாங்க. என்ன வாங்க சித்தப்பாக்கா ஒரு நிமிஷம் வாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பழமுங்க இங்கேப்பா இது என்னத்துக்கு எதுக்கு தரேன்னு சொல்லி கேட்காம பழம் இங்கேயா பழத்தை எடுத்துட்டு ஓடிக்கிறேன். ஒரு நன்றி சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? நன்றி நன்றி. இந்த நன்றி தேவையில்லை. எந்த பொண்டை கொடுத்தாங்க பொண்டை கொடுத்தாங்க. ஆ சரி ஓகே. பார்த்தீங்கன்னா இப்போ சித்தப்பா கொடுத்தாச்சு. அடுத்த பிலாப்பழமா உங்களுக்கு முந்திரிய பழம் எல்லா பழமும் அடுத்தது இப்போ நாங்கள் என்ன கொடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பன். இது பனிஸ் இல்லை, இது பன் 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 அப்படி இல்லை பன் ஒரு ஷேப்பை வச்சு சொல்லுங்க. நீங்கள் உங்களை கையில் கொடுப்போம். நான் கொண்டு கூட நீங்கள் எது மனசை பெருசாக எல்லாரும் விரும்பி ஆக்கள் சைஸு கேட்ட எவ்வளோ கொடுப்போமா? அண்ணாசி அது நீங்க அது அப்படி இல்லை, எங்கட கடமை கொடுத்து விடுறது அப்படிதான். மனுஷி இப்போ இருக்கும் ஓ இருக்கு. அது நாங்கள் இப்போ வாய்க்கொலை நடந்து போய்க்க தர்றாங்க வழியா. வயிறு ஊதி போட்டு பழங்கள் சாப்பிடுங்க. என்னட்டு சாப்பிட்றேன் சொல்லி காட்டு. இதை மடிச்சு மடிச்சு பிலாப்பழத்தை கொண்டு வா பக்கத்தில். இரவு சாப்பிடணும். பிலாப்பழத்தோட சாப்பிடும். கண்ணும் பிலாப்பழம் போனா போ சாப்பிடணும். பிலாப்பழத்தோட சாப்பிடலாம், நல்லா இருக்கும். உண்மையாவா? அடிய வேற வந்தா எல்லாம் இருபது ஆட்டோ நிற்குது. சும்மா போடுங்க. கையில் விளாக்குற சாமான் அப்படியே விட்டு போறீங்க. நம்மள்ட்ட உங்களோட. அடியக்கு கொஞ்சம் வித்தியாசம் தான். இது அது இல்லை, இந்த படம் வித்தியாசம் தான். பிலாப்பழம் மனுஷன் நான் என்ன சொல்லுங்க பிள்ளைக்கு அவதான் ஃபர்ஸ்ட் எல்லாமே தம்பியை தாங்க தம்பியை நெஞ்ச சாப்பிட்டு. ஆமா பிள்ளைப்பழம் என்ன வேலை அண்ணாச்சி பழம் இங்கே அண்ணாசி வாசம் தூக்கு வீடியோ அண்ணாச்சி பழம் ஜான்சன் வீட்டு பலாப்பழம் அண்ணா ஜான்சன் வீட்டு அவி பலாப்பழம் பொருட்கள் நிறைய கிடக்கு சாப்பிட்றதுக்கு ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணி கொண்டு நாளை காலம் அண்ணாச்சி அண்ணாசி மட்டும் எனக்கு ஏதாவது மனசில் ஜாபம் மனசான மெயின் ஜாபம் வந்து இதுல
அது தண்ணியா அப்படியே இல்லை இறுக்கமான சாப்பாடு சாப்பிட்டு போட்டு தண்ணியான கொஞ்சம் இருக்குது. அப்பதான் போயிட்டு போகலாமே. அண்ணாதான் பலாப்பழம் மனசு சாப்பிடுவோம். சாப்பிடுங்க இல்ல இல்ல இங்க இது orange சரியான இனிப்பு இது. கடும் இனிப்பு இந்த orange. இந்த இனிப்பு நல்ல இனிப்பு. இந்த orange தான். அண்ணனுக்கு வல்லாப்பழம் வைக்கட்டும். அனுக்கு வாய விடுறா விழாப்பழம் கொடுக்குறேன். இரவு சாப்பாடு வேணுமா? எத்தனை நெஞ்சு எல்லாம் தனியா பார்க்காம சாப்பிட ஒரு தம்பி பிடிக்கும். நல்லா இருக்கும் கம்மியா பண்ண சுட்டு சாப்பிடலாம். சித்தப்பா சரியா பின்னுக்கு நிக்கிறேன் சாப்பிடுவோம். அக்கேல முடியும். அப்படிலாம் ஜான்சன் வாங்க. யார் சொன்னது? நான் தெரியும் அப்படியே சாப்பிடுவோம். சரி ரைட். எனக்கு அப்படியே பிடிச்ச சாப்பிடுறது. சாப்பிடுவோம். பைக்கு சாப்பிடுறது கொண்டு வாங்க. அடியப்பா இதெல்லாம் மிக்ஸ் ஃப்ரூட். மிக்ஸ் ஃப்ரூட் தர்றானா? அண்ணா இது அப்படியே விட இல்லைண்ணா. இது வந்து மதினேஸ் வந்து நல்லா இருக்கு. விழாப்பழம் மனசுதானே இல்லை. இது பிலாப்பழம் கூழாம்பழம். ஆனா சரியான சோப்பு. ஓ இது கூடாம. இது கூட கீழ் பக்கம் கூழாம்பழம் மேல் பக்கம் மற்ற பழம். கூடாம நிறைய போய். ஆனால் இந்த விழாப்பழம் தான் இருக்குது. கூழாம்பழம் நாளைக்கு சரியான இதா இருக்கு. ஆனால் அச்சு நெத்தில மறந்து சாப்பிட்டாது. நல்லா பண்ணு. மனசும் விழாப்பழம் தான். இது என்ன விழாப்பழத்தை பின்னாடி இருக்கு. நான் சொன்ன உண்மையில அப்ப எங்க போனாலும் பின்னாடி. அண்ணாக்கு பழங்கள் வைக்கவே விருப்பம் தான். நெஞ்சு கொத்து விழாப்பழம் தான். தொண்டை கண்ணா சரி. சித்தப்பா வண்டை கொண்டு சாப்பிடுவேன். அடியப்பா நினைத்தே வந்தா அது சண்டை வரலாம் மனசோட. கொக்குண்டுக்கு இதை கொடுத்த மாதிரி என்ன கோழித்துறையை கொடுத்த மாதிரி கண்ணன் போஸ் கொடுத்து மட்டும் தான் கூடாது. மனசு சாப்பிட்டா கொஞ்சம் இல்ல நெஞ்சு. ஒரே orange இனிப்பு நல்ல இனிப்பு. பிலாப்பழம் தானே? நீங்க எவ்வளவு சாப்பிட்டீங்க? விழாப்பழம் முடியல விளையாடு. அண்ணா நீ ஒரு அஞ்சு சாப்பிடணும். எல்லாம் சாப்பிட்டீங்க அந்த வத்தப்பழத்தை சாப்பிட்டு போங்களாப்பா. அப்போ தான் கொஞ்சம் மனதுக்கு திருப்தியாக இருக்கும். நானும் நோமா சாப்பிடுவேன். நான் சாப்பிடணும். சித்தப்பா வெண்டப்பழோட பண்ணுல இருந்து பாருங்க. சாப்பிட்டு குடிங்க. அப்ப நான் போட்டு வரட்டும். அவசரம் போகணும். விழாப்பழம் கொஞ்சம் வைக்கம் பாருங்க. இந்த orange பக்கெட் கொண்டு வாங்க. சரி இப்போ உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கேன். இந்த பின்னேற பொழுது வந்து பழத்தோட எல்லாருமே சாப்பிட்டு எல்லாரும் மாதிரி நுழைஞ்சுட்டு சொல்றாங்க. உண்மையில வந்து இன்றைக்கு எப்போ வந்து சாப்பிட்டாலும் சொல்றது இப்ப நீங்க சொல்றதா நல்லா இருக்கும். மனசு போல சாப்பாடு ஒரு முறைன்னு சொல்றது 1/4 கிலோ பிலாப்பழம் தான். அஞ்சியாரோட எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலுமே உண்மையில அந்த சாப்பாடுல எந்த ஒரு குறையும் இல்லாமல் நாங்களும் எடுத்து சாப்பிடுவோம். ஓ அந்த ஒரு இது இருக்கு. ஒரு முன்னாடி சாப்பிடுறது அந்த வெக்கம் ஏன் போய் சொல்றேன் யாருக்கு அந்த வீட்டு எல்லாம் வந்து சாப்பிடுறாங்க வெக்கப்படுறது எங்களை விட்டு வந்து அடிபட்டு பழட்டும் என்னோட அந்த
ஆனா உண்மைக்குமே நாங்க வந்து நிறைய எல்லாருமே பசியில இருந்தாங்க. நான் சொல்லுங்க என்ன பேசாம வெள்ளம் பசிக்கலையே. அளவுக்கு பழம் சாப்பிட்டுட்டு பழம் எல்லாம் சாப்பிட்டு எல்லாமே இருக்கு. அப்ப உண்மை இந்த ஃபங்க்ஷன்ல வந்தாலும் அந்த அம்மா கவிதாஸ் அக்கினி அகலையும் கூப்பிட சொன்னவங்க நாங்கள் சொன்னாங்க. ஆனால் அவசரமாக ஜாழ்ப்பாணம் போயிட்டுனோம். அப்போ ஒன்றும் செய்யலாதானே. அப்போ அதான் நாங்கள் எல்லாரும் சாந்தினி வந்து வீட்டு ஒரு ஆக்கள் வந்து மதியம் வந்து இங்கே சமைச்சு ஃபங்க்ஷன் செய்யறாங்க. அப்புறம் அங்கேயே வந்து ஆக்கள் வந்து போயிட்டு வந்துருக்கேன். அப்போ ராணுடைய நைட்டுக்கு வந்து கவிதாசுக்கும் அக்கினிக்கும் வந்து அந்த அம்மா சொல்லியிருந்தவங்க சிக்கன் கொத்தும் சோடா வேண்டி கொடுக்க சொல்லி அப்போ நானும் வந்திருக்க மாட்டேன். அப்ப நாங்க வந்து ஏற்கனவே சொல்லிட்டோம் இதை வந்து சொன்னா சாப்பிட்டு வருவாங்க சொல்லிட்டீங்க. என்ன சொன்னாங்க நைட்டுக்கு சாப்பாடு ஒன்றும் ரெடி பண்ணாதீங்க. அது வந்து சிக்கன் கொத்தும் சோடா கொண்டு தரணும்னு சொல்லவும் மட்டும் தான் போனவங்க. அப்போ உண்மையிலேயே இது செய்தது யாருன்னு நினைக்கிறீங்க? அந்த லண்டன் அம்மா தான் செய்திருந்தவங்க. வித்தியாசமான நாங்கள் இனி வந்து இங்க வந்து கட்டாயமா சொன்னா 18 வயசு பிறந்தனால கண்டிப்பா இப்படி ஒரு பாட்டி வைக்கிறதா. அப்ப அதைத்தான் வந்து அந்த அம்மா வந்து இதை வந்து அதை கொழும்பு செஞ்சிருந்தவங்க. நல்லா இருக்குமே, சூப்பர். உண்மையிலே சந்தோஷம் அம்மா. 18வது பர்த்டே நேசிச்சு இவ்வளவு பழங்கள் எல்லாம் வேண்டி ஒரு சந்தோஷமா எங்களுக்கு ஒரு வீடியோ வந்து மற்றது எல்லாம் சந்தோஷமா இன்னொரு சிரிப்போட ஆனந்தமா மற்றது அம்மாண்ட விருப்பம் வந்து ஜான்சன் இதுல கலந்து கொள்ளணும். ஜான்சன் தம்பி வந்து நின்றது. அப்ப இன்னைக்கு ஒரு சந்தோஷமான ஒரு பொழுதா போச்சு. எல்லாருமே நல்ல கலகல போய் இந்த ஒரு கவலை இல்லாம நல்ல சந்தோஷமா வடிவா சாப்பிட்டு அது மேல திருப்தியா வயிறு வந்து ரம்பிச்சு. மிஸ்டர் சுமன் அண்ணா எங்க பையன் இல்லை இங்கே ஆனாலும் நாங்க இப்ப சாந்தி எல்லாருமே இந்த கொண்டு வாங்கினதை கொடுத்தோம். நாங்கள் எல்லாம் இருக்குது நிறைய தான் வாங்கி நாங்கள் அப்ப எல்லாருக்குமே வந்து நாங்கள் வராதாக்களும் கண்டிப்பா அதை கொடுத்து விடுவோம். அப்போ அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப நன்றி. என்ன அந்த லண்டன் அம்மாவுக்கு வந்து எங்க குடும்பத்தார ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் இடத்துல. கண்டிப்பா இதை வந்து அம்மா தொடக்கி வச்சிருக்கா. கண்டிப்பா இனி நாங்களும் பிறந்த நாளைக்கு இதை வந்து நாங்கள் எல்லாரும் அது 15 செய்யணும். அப்படி சரி, எனக்கு தெரியா நாளைக்கு எல்லாரும் வந்து பதினெட்டு 48 38 எனக்கு தெரியல. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. நாங்கள் செய்யறதா செய்யலாம். எனக்கு ஒரு வித்தியாசமா நல்லா வந்திருக்கேன். சரி தம்பி. சரி, இப்போ மறுபடியும் அந்த அம்மாவுக்கு வந்து நாங்கள் ஒரு நன்றி சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை எப்படி சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுவோம். ஒரு வீடியோவில் சந்திப்போம்.